ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவின் விலாக்ஸ். வீக்கெண்ட் வந்தாலே போதுங்க, பசங்க எங்கேயாவது வெளில கூட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. நமக்கு பக்கத்துல இருக்கிறது மால் தான். சரி வாங்க அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. உள்ள போனாலே போதும், காசு எப்படி கரையுதுன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. என் பையனுக்கு எந்த கடையில கூட்டு போய் என்ன வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் தாங்க. எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம்னு தான் நினைப்போம். பட் மனசு கேட்காத ஏதோ ஒரு சின்ன பொருளாவது வாங்கி கொடுக்க வேண்டியதாயிடுதுங்க. யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு பாத்தீங்களா, அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். போனாலும் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் லேப்டாப் ஷோரூம் தான். அவனுக்கு மால்லயே ஒன் ஆஃப் த பிடிச்ச இடம்னா இதுதான். மவுஸை வச்சு என்னென்னலாம் வித்த காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இவன் மெயினா இங்க வர்றதுக்கு காரணமே எடுத்துட்டு அதுல கார் கேம் விளையாடுறதுக்கு தான். இவன் தான் இப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா இவங்க அப்பா இன்னொரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சுங்க. இந்த மாதிரி கீபேட்ஸ் மவுஸ் எல்லாமே அப்போதைக்கும் இப்பயும் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி லேப்டாப் பார்த்தது போதும்னு அடுத்த கடைக்கு போனா பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு இந்த மூஷோ ஷாப். சாஃப்ட் டாய்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. நான் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிப்பர் பாட்டிலோட விலை 500 போட்டிருந்துச்சு. மாலுங்கிறனாலேயே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லிடுறாங்க. அடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அந்த அண்ணாட்ட கேட்டோங்க. இல்லை ஏர் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க அந்த இதில் வந்து வச்சு ஹீட் பண்ணிடுறாங்க. கொஞ்சமாக சார்கோல் எடுத்து அது மேலே போடும்போது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருதுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. வாங்கலைனாலும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து என்ன நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் கலையிலேயே ஃபலூடா வச்சுருந்தாங்க. வாய்க்கு நல்லா டெம்ட் ஆகுற மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் நைட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதே. வந்ததும் வந்துட்டோம். ரொம்ப நாளாக என் பையன் கேட்டுட்டு இருந்த பீஸாவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பீஸா ஹட்டில் போய் ஒரு மீடியம் சைஸ் பீஸாவை ஆர்டர் போட்டோங்க. பீஸா அன்ஹெல்த்தி தான், நிறைய சாப்பிடக்கூடாது தான். எப்பயாச்சும் ஒரு தடவை வாங்கி தரதுல தப்பு இல்லை தாங்க. பன்னீர் லோடட் சீஸ் பீஸாவும் கார்லிக் பிரெட் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். எங்களுக்கும் பீஸானா பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. ரொம்ப நாளாக நச்சிட்டே இருந்தேன், அதனால தான் வாங்கி கொடுத்தோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।